ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். இந்த வீடியோவில் 9th நியூ தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி தான் பார்க்க போகிறோம். தமிழ் விடு தூது பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் இந்த நுழைய முன்வல இம்பார்ட்டண்ட்டான சில பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, என்னென்னு பார்த்துட்டு போயிடலாம். இது தமிழ் விடு தூதுனாலே உங்களுக்கு தமிழை தூது விட்டாங்கங்கிற விஷயம் கண்டிப்பாக டைட்டில்லேருந்தே புரிஞ்சிருக்கும். அது தமிழ் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்களை தூது விடுவாங்கன்னா, கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி இதெல்லாம் தூதாக பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், தமிழையே தூது பொருளாக்கியுள்ளது தமிழ் விடு தூது. அப்போ தமிழ் விடு தூதில் தமிழை தான் தூதாக விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நுழைய முன் பாக்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது டேரெக்டாக பாட்டு பார்த்துடலாம். ஸ்டார்டிங் லைனை என்ன கொடுத்துருக்காங்க, தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. ஸோ ஃபுல்லாக எதை பற்றி தான் வரப்போகுது, தமிழை பற்றி தான் வரப்போகுது. அப்போயே எனக்கு கண்டுபிடிக்க தெரியலங்க, ஸ்டார்டிங் லைன் தெரிஞ்சாவது நான் உள்ளே போயிடுவேன் அப்படின்னா, தமிழ் எப்போவுமே நமக்கு தமிழர்களுக்கு தித்திக்கும். சரிங்களா, இனிப்பான ஒரு விஷயம் தமிழ் அப்படின்னாலே தமிழர்களுக்கு ரொம்ப தித்திக்கும். அப்போ இந்த தித்திக்கும் அப்படின்னு வந்துட்டாலே தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலானங்கிறது வந்துடும் இல்லையா. ஸோ அதை வச்சு ஒரு லைனாக பிடிச்சிட்டு நம்ம போயிடலாம். ஸோ அப்போது தமிழ் அப்படின்னாலே என்னது, தமிழர்களுக்கு தித்திக்கும். இந்த பாடல் வரிகள் எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2 அடிகளாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி 2 அடிகளாக தொடுத்து, அதாவது இப்போ பூ கட்டும்போது 2 பூவாக எடுத்து வச்சு தானே தொடுத்து கட்டுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் கன்னி வகை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 2 அடிகளால் பாடப்படுறது கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் எப்படி வரும்னா, எதுகையில் வந்திருக்கும். இப்போ தித்திக்கும், முத்திக்கனி, இத்துன்னு வந்திருக்கா, எதுகையில் வந்திருக்கு. உன்ன, விண்ணப்பம், இன் அப்படிங்கிறது எதுகையில் வந்திருக்கு. அப்போ கன்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடிகளால் தொடுக்கப்படும். ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா எதுகை. புரிஞ்சுதுங்களா, கண்ணினா 2 அடிகளால் தொடுக்கப்படுறது, இன்னொன்று எதுகை வந்துட்டுருக்கோம் இந்த ஃபஸ்ட்டு வார்த்தைகளில். ஸோ பாடல்களில் இதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அடுத்து நம்ம போகலாம். அப்படியே வந்திங்கன்னா சொல்லும் பொருளும் இருக்குது. குரம்பல்லுனா என்னென்னா சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. அடுத்து 3 இனம்ங்கிறது என்னென்னா துறை, தாளிசை, விருத்தம். திறம் எல்லாம்னா சிறப்பாக நடைபெறது. சிந்தாமணிங்கிறது சிதறாத மணினும் பொருள் கொள்ளும், சீவக சிந்தாமணினும் பொருள் கொள்ளும். இந்த சீவக சிந்தாமணி இருக்கு இல்லையா, அல்லது சிந்தாமணி அப்படிங்கிறது எங்கன்னா கழுத்தில் சூடக்கூடிய ஒரு அணிகலன். அடுத்து சிந்து அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகை இசை பாடல். அடுத்து இந்த தெரிந்து கொள்வோம். அப்படியே பாருங்கள், நான் சொன்னேன்ல கன்னினா 2 கண்களை போல 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலை கன்னி என்று பெயர். இங்கே இருக்கு இல்லையா. ஸோ அதுதான். அடுத்து நான் எதுகை சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது அடிகள் 2 அடிகள் எப்படி இருக்குமா, எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா முக்குணம், வண்ணங்கள். இது ரொம்பலாம் உள்ளே போக வேணாங்க, நான் சிம்பிளாக சொல்கிறேன், டக்குன்னு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. 2 கம்பேரிஷன் தாங்க. இங்கே தமிழையும் தேவர்களையும் மட்டும்தான் கம்பேர் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை சிம்பிளாக ஒரு 4 லைனில் காட்டுறேன், நீங்கள் படிச்சுக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கானதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்து தமிழோடது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்ணம், கலர்ஸ் இருக்கு இல்லையா. தேவர்களுக்கு 5 வண்ணம் தான், ஆனால் தமிழாகிய உனக்கு மட்டும் 100 வண்ணம் இருக்குது அப்படிங்கிறத அந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. தேவர்களுக்கு எத்தனை, 5, தமிழுக்கு 100. சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா குணம் தேவர்களுக்கு 3 குணம் தான் இருக்குது. முன்னாடி பார்த்தோம்னா அந்த சொல்லும் பொருளும்ல துறை, தாளிசை, விடுத்தம்னு அந்த 3 குணம் தான் இருக்குது. ஆனால் தமிழாகிய உனக்கோ 10 குணம் இருக்குது. சரியா. அடுத்தது சுவைனாலே நமக்கு என்னன்னு தெரியும், அறுசுவை இருக்குன்னு தெரியும். தேவர்களுக்கு அறுசுவை தான் இருக்குது, ஆனால் தமிழாகிய உனக்கு 9 இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அழகு, இங்கே வனப்புன்னு கொடுத்துருப்பாங்க பாடலில். வனப்பு அப்படின்னால என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருக்கேனா, வனப்பு அப்படின்னா அதோட அறிஞர் பொருள் அழகு. அப்போது தேவர்களுக்கு ஒரு அழகு தான் இருக்குது, தமிழாகிய உனக்கு எத்தனை அழகு இருக்குது, 8 அழகுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமே 4 விஷயம் தான் பார்த்துருக்கோம். என்னென்னா வண்ணம் 5 தேவர்களுக்கு, தமிழுக்கு 100 இருக்குது. அடுத்தது குணம் தேவர்களுக்கு 3 தான், ஆனால் தமிழாகிய உனக்கு 10 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சைடு அப்படியே டிசைனிங் ஆர்டரில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா. 100, 10, 10லேருந்து 1 போச்சுன்னா 9, 9லேருந்து 1 போச்சுன்னா 8. இங்கே 5, 3, அடுத்து 6, 1, அவ்வளோதான். வண்ணம் 5, குணம் 3, சுவை 6. சுவைனாலே அறுசுவைன்றது தெரிஞ்சிடும். அதுலேருந்து அதோட 3வது வாய்ப்பாடு படி 9 போட்டுருங்க. வனப்புனாலே 1 தான் இருக்குது தேவர்களுக்கு. அடுத்து இதுலேருந்து அந்த 1 குறைச்சிட்டிங்கன்னா வனப்பு தமிழுக்கு 8 இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த தமிழ் விடு தூதோட உள்ளே இருக்கக்கூடிய மெயின் கான்செப்டே இவ்வளோ தான்.
இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் உள்ள ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. சரி, அடுத்தது இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். முத்திக்கனி அப்படிங்கிறது ஒரு வகையான உருவகம். தெல்லமுது அப்படிங்கிறது பண்புத்தொகை. குற்றமில்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். குற்றம்னு வராமல் குற்றம் இல்லான்னு வந்திருக்கா, அப்போ எதிர்மறையில் தானே வரும். நான் அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. அப்போ நாவோட ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் வந்து என்னென்னா நாவு. அடுத்தது செவிகள் உணவான. இது ஆக்சுவலாக எப்படி வந்திருக்கணும், செவிகளுக்கு உணவானன்னு வந்திருக்கணும். அப்போ கூ அப்படிங்கிறது ஒரு வேற்றுமை உருபா. எதோடது, நான்காம் வேற்றுமை உருபு. அப்போது நான்காம் வேற்றுமை தொகை. ஏன்னா அந்த கூங்கிறது என்ன இருக்குது, மறைஞ்சு வந்திருக்கனால. இங்கே பாருங்கள், மறைஞ்சு வந்திருக்கனால இது தொகையாயிடுச்சு. அடுத்து சிந்தாமணி. சிந்தா அப்போ எதிர்மறையில் வந்திருக்கா, அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எப்பயும் போல் பகுபத உறுப்பிலக்கணங்களை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து டேரெக்டாக நூல்வெளிக்கு வந்து நம்ம போயிடலாம். தமிழ் வந்து சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான் வந்து இந்த தூது. இந்த தூது வந்து எதில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க, சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. இப்போ தூது போகிறதுங்கிறது ஒரு சின்ன வேலை தான், அதனால இது சிற்றிலக்கிய வகையில் ஒன்றுன்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தூது போகிறது ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. இந்த தெருலேருந்து அந்த தெருக்கு ஒரு சின்ன பையனை வந்து தூது அனுப்புகிறதா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அது ஒரு குட்டி வேலை தானே, அப்போ சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. இப்போ தூது போகிறதுங்கிறது என்னது, யாருக்கும் தெரியாமல் ஒரு சந்து போந்து வழியாக இந்த வாசல் வழியாக வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு. இப்போ லெட்டரே கொடுத்து விட்றாங்க அப்படின்னா, ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன், ஏன்னா பாடத்தில் இப்படிலாம் சொல்கிறாங்களே, அதை எடுத்துக்காதீங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து தூது போகிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே நான் தூது போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. இல்லை ஒரு சந்து வழியா, இல்லைன்னா இந்த வாசலில் வந்துடுறேன் வந்து வாங்கிக்க, அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. அப்போ அது வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம். தூது போகிறது ஒரு சின்ன வேலை தான், ஸோ அது வந்து சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. தூது போகிறது எல்லாத்துலேயும் சொல்லாமல் சந்து பொந்துன்னு பார்த்து தான் போவாங்க. அப்போ சந்தி இலக்கியம், வாயில் இலக்கியம்னு வேறு பெயர்களும் இதுக்கு இருக்குது. இது வந்து எதுக்காகங்க தூது போகிறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க மேலே காதல் கொண்டு ஒருத்தவங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. இன்னொருத்தவங்க கொஞ்ச நாள் கழித்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நீ மாலை வாங்கிட்டு வான்னு சொல்லி தூது அனுப்புகிறவங்க. அதுதான் அப்படி இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒருவர் மற்றவர் மீது செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அதை நானும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டி ஈராக. அன்னம் முதல்னா ஃபஸ்ட்டு அன்னம்ங்க, வண்டி ஈராகங்கிறப்ப லாஸ்ட்டு வந்து ஈருங்கிறது சொல்கிறது எதை சொல்லுவாங்க, கடைசியாக அன்னத்திலிருந்து வண்டு வரைக்கும் தூது விடுவாங்க அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இது எதால் பாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கலிவெண்பா. ஏன்னா தூது போனதுக்கே கழிஞ்சிட்டியா அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா கலிவெண்பா. அப்போது தூது இலக்கியங்கள் எதால் பாடப்படுறதுன்னா கலிவெண்பாவால் இயற்றப்படுறது. அடுத்தது இந்த தமிழ் விடு தூது அப்படிங்கிற பாடல் இருக்குல்ல, இது யாருக்காக தூது விட்டாங்கங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் இல்லையா. யார் தூது விட்டாங்கங்கிறது நமக்கு தெரியல. அதாவது அந்த ஆசிரியர் தான் தூது விடுறவங்க, அது யாருங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் யாருக்கு தூது விட்டாங்கங்கிறது தெரியும். மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர், மதுரையில் இருக்கார் இல்லையா சொக்கநாதர், அவர் மேலே காதல் கொண்டு ஒரு பெண் வந்து நம்ம தமிழவே வந்து தூது விட்டுருக்காங்க. அதுதான் தமிழ் விடு தூது. ஆனால் யார் விட்டாங்கங்கிறது ஆசிரியர் பெயர் வந்து நமக்கு தெரியலை. இதில் மொத்தம் எத்தனை கன்னிகள்னால் என்ன சொன்னேன், 2 அடிகளால் தொடுக்கப்படுறது, எதுகையோட தொடுக்கப்படுறதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ மொத்தம் எத்தனை கன்னிகள்னா 268. இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்க நினச்சிங்கன்னா, அந்த பொண்ணோட வயசு 26ங்க. சரியா, இந்த 2 கூட்டினிங்கன்னா 8. அப்போ 26 வயசு பொண்ணு, இது 2 கூட்டுறப்ப 8. அப்போ 268 கன்னிகளை கொண்டுள்ளது தான் இந்த தமிழ் விடு தூது. அடுத்தது என்னென்னா, என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த புக்கை வந்து பதிப்பிச்சிருப்பாங்க இல்லையா, யார் பதிப்பிச்சாங்க அப்படின்னா ஊவேசா தான் பதிப்பிச்சார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1930. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஊவேசாங்கிறவரை நம்ம செல்லமாக என்னன்னு சொல்லுவோம், தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் இன்னும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஊவே சாமிநாதர் தான் வந்து என்னது, பதிப்புலகத்தின் தந்தை. தமிழ் தாத்தா, பதிப்புலகத்தின் தந்தை, இந்த 2 விஷயம் முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் தமிழ் விடு தூது அப்படிங்கிற ஒரு சிற்றிலக்கிய நூலை எப்போ வந்து பதிப்பிச்சார்னா 1930 பதிப்பிச்சிருக்காரு. இவர் தூது இலக்கியங்களை மட்டும் மொத்தமாக 6 புக்ஸை வந்து பதிப்பிச்சிருக்காரு. தமிழ் விடு தூது இல்லாமல் இன்னும் 5. அப்போ மொத்தமாக எத்தனைங்க, 6 புக்ஸ் வந்து பதிப்பிச்சிருக்காரு. இது வந்து டேட்டாஸ் வந்து பழைய புக்கில் இருந்ததை கலெக்ட் பண்ணி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது என்னது, இதன் ஆசிரியர் யார் என அறிந்து கொள்ள இயலவில்லை. அவ்வளோதான் சொன்னேன் இல்லையா, யார் தூது விட்டாங்கங்கிறது நமக்கு தெரியலை. இந்த கற்பவை கற்றப்பின்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, காதலூரும் குண்டலமும் வளையாபதியும் கருணை மார்பின். இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குண்டலம், சிந்தாமணி, சிலம்பு,
ஒரு அணிகலன் மாதிரி இப்படியே வந்துக்கிட்டே இருக்கா. இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஆசிரியர் வந்து இந்த அணிகலன் எல்லாத்தையுமே வந்து தொலைச்சிட்றாருன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஷார்ட்கட்காக தான் சொல்கிறேன், வாசிக்கிறது நீங்கள் வாசிச்சுக்கோங்க. அணிகலன்கள் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டாரு. அவர்கிட்ட இருந்த சொத்தே அந்த அணிகலன்கள் மட்டும்தான். அப்போ எல்லாமே சுத்தமாக காணாமல் போயிடுச்சு. அப்போது அவர் பேர் வந்து யாருன்னா சுத்தானந்த பாரதியார். சுத்தமாக எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு காணாமல் போயிட்டு அவர் வெறுமனே இருக்கார். அப்போ கவியோகி, அப்போ யோகி ஆகிட்டார். வெறுமனே இருக்கனால யோகி ஆகிட்டார். அப்போ கவியோகி சுத்தானந்த பாரதியார். இப்போ ஒரு ஓவர் வியூ போயிடலாமா இதில்? இப்போ இது ஈஸியாக இருக்கா? எல்லாருக்குமே இப்போ ஈஸியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பாக்ஸில் நம்ம ஒரு 2 பாயிண்ட் பார்த்தோம். என்னென்னா இது வந்து ஒரு சிற்றிலக்கியம்ங்கிறத இங்கே பார்க்கலையா? சரி, ஓகே. தூதுவாயில்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். என்னென்னா அன்னத்தில் அன்னம், விரலி, பணம், தந்தி இதெல்லாம் வந்து தூதா வந்து அனுப்புவாங்கங்கிறத பார்த்தோம். தமிழையே தூதா விட்டது தான் இந்த பாடல் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்த்தோமா. அடுத்தது என்னது? தித்திக்கும் தெல்லமுதாய்ங்கிற லைனா வந்து ஸ்டார்ட் ஆகும். என்னென்னா தமிழ் அப்படின்னாலே தமிழர்களுக்கு ஒரே இனிப்பு தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது என்னது? டைரெக்டாக இங்கே சொல்லும் பொருளும் லைட்டாக பார்த்தோம். முக்கியமாக என்ன பார்த்தோம்? இங்கே 5 கலர்னால் அவங்க தமிழுக்கு வந்து 100 கலரு, தேவர்களுக்கு 3 குணம்னா இங்கே வந்து தமிழுக்கு 10 குணம், இங்கே 1 அழகுனா தமிழுக்கு 8 அழகு, அறுசுவைனா உனக்கு மட்டும் 9 சுவை இருக்குது. இந்த விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? சரி, அடுத்து வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இலக்கண குறிப்பு பார்த்தோம். பகுபத உறுப்பிலக்கணம் உங்களை பார்த்துக்க சொன்னோம். பாக்ஸில் முக்கியமான விஷயங்கள் என்ன பார்த்தோம்? இது வந்து தூது போகிறது சின்ன வேலை தான். அப்போ சிற்றிலக்கியம்னு பார்த்தோம். அதுக்கு வேறு பேர்கள் வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மாலையை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தூது விடுறது தான் தூது இலக்கியம்ங்கிறத பார்த்தோம். கலிவெண்பாவால் பாடப்படுறதுன்றதை பார்த்தோம். 268 கன்னிகளை கொண்டதுன்றதை பார்த்தோம். முதலாக பதிப்பிச்சவர் உவேசா 1930 பதிப்பிச்சாங்க. ஆசிரியர் பேர் என்னங்கிறது தெரியலை. அதுக்கப்புறம் கீழே இருக்கவர் பேர் என்னது? சுத்தானந்த பாரதியார். கவியோகி சுத்தானந்த பாரதியார் அப்படிங்கிறத பார்த்தோம். அவ்வளோதான். இப்போ செய்யுள் பகுதி வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் வளரும் செல்வம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.